வணக்கம். நான் சுதர்ஷன் மகேஷ். நேத்திக்கு தமிழக சட்டமன்றம் ஆளுநரினுடைய உரையோட தொடங்கியிருக்குது. ஸோ எதிர்பார்த்த மாதிரியே பல சர்ச்சைகளும் பல விவாதங்களும் கிளம்பியிருக்குது. ஆளுநர் ஆர்.என். ரவி பேசும் பொழுது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், 2 முறை தேசிய கீதம் ஒளிபரப்பப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது பின்பற்றப்படலை. அதே மாதிரி இந்த அரசாங்கம் கொடுத்துருக்கக்கூடிய ஆளுநரினுடைய உரையில் பல விதத்தில் நான் முரண்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உரையை முழுவதுமாக வாசிக்கவே இல்லாமல் அவர் தன்னுடைய உரையை முடிச்சுட்டு உட்கார்ந்துருந்தார். ஸோ இந்த நேரத்தில் சபாநாயகர் அப்பாவு பேசும் பொழுது இந்த மாதிரி தமிழகத்திற்கு ஃபண்டே கொடுக்க மாட்டேறீங்க, வெள்ள நிவாரண நிதி அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் நாங்கள் கேட்டிருக்கிறோம், எங்களுக்கான நிதி ஒதுக்கப்படலை. ஸோ பிஎம் கேர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே கணக்கு கேட்க முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த பிஎம் கேர்ஸில் பல கோடி ரூபாய் இருக்குது. அதுலேருந்து ஒரு 50,000 கோடியை நீங்கள் வாங்கி கொடுத்தா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வீர சவர்கர் கோட்சேயினுடைய பரம்பரையில் வந்த உங்களுக்கே அப்படி இருந்ததுன்னா தமிழ்நாடு சட்டமன்றம் உங்களை எப்படி டீல் பண்ணுறது எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை பேசினார். ஸோ ஆளுநர் அந்த இடத்துல இருந்து வெளில கிளம்பி போயிட்டார். ஜனகணமன இன்னும் போடலை அப்படின்னு சொல்லிட்டு, தேசிய கீதம் போடலை அப்படின்றத சபாநாயகர் அப்பாவு சொல்லிட்டு இருக்கிற நேரத்தில் ஆளுநர் ஆர்.என். ரவி வெளில கிளம்பி வந்துட்டார். ஸோ ஆளுநர் ஆர்.என். ரவி இந்த உரையை படிக்காதது தவறு தான் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவை சேர்ந்தவர்கள், திமுகவினுடைய கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்கள்னு சொல்லிட்டு ஆளுக்கு எப்படி இந்த மாதிரிலாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கோதால இறங்கிட்டாங்க அப்படின்ற விஷயங்களை நேற்றுக்கு நம்ம பார்க்க முடிந்தது. எலெக்ஷன் வேறு நெருங்கிக்கிட்டு இருக்குது, சீட் ஷேரிங் வேறு போயிட்டு இருக்குது. ஸோ இந்த நேரத்தில் கருத்துக்களை ரொம்ப ஃபோர்ஸாக நீ அதிகமாக வைக்கிறியா நான் அதிகமாக வைக்கிறேனா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டணி கட்சிகளுக்குள்ள ஒரு பெரும் கலைபரமே நடக்குது அப்படின்றத நேற்றுக்கு நம்ம பார்க்க முடியுது. ஸோ இந்த நேரத்தில் கேரளாவினுடைய சட்டமன்ற கூட்டத்தொடர் சமீபத்தில் நடந்திருந்தது. ஸோ அந்த ஒரு விஷயத்தையும் கூட நம்மளுடைய சேனலில் நான் பகிர்ந்திருந்தேன். ஸோ ஆளுநர் ஆரிஃப் முகமது கான் அவருக்கும் முதல்வர் பினராயி விஜயனுக்கும் இடையில பல சண்டைகள் நடந்தது. ஸோ இந்த கூட்டத்தொடரினுடைய ஆளுநர் உரை வெறும் 1 நிமிஷம் 17 செகண்ட்லேயே அவர் முடிச்சிட்டாரு. 63 பக்கம் இருந்த அந்த உரையில் கடைசி பேராவை மட்டும்தான் அவர் வாசித்தார். ஸோ இது குறித்து அந்த மாநிலத்தில் ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த தலைவர்கள் ஆளுநர் முழுவதுமாக படிக்கணும் அப்படின்னு எந்த கட்டாயமும் கிடையாது, அவர் விருப்பப்பட்டால் ஒரு சில பேராஸ் மட்டும் படிக்கலாம் அப்படின்றத அங்கே இருக்கக்கூடிய கேரளாவினுடைய அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் சொல்லியிருந்தாங்க. ஸோ அங்கே அது ஒரு பெரிய வாதமாக எழலை. ஆனால் இங்கே நேற்றைக்கு பேசின விஷயங்கள் பெரும் விவாதமாகிடுச்சு. எலெக்ஷன் வேறு நெருங்கிக்கிட்டு இருக்குது. கூட்டணி கட்சிகள் அவங்க மிக கலைபரமாக அவங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருந்தாங்க. ஸோ இது இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்களுக்கு நேற்றுக்கு ஒரு பெரிய தீனியாக இருந்தது. சபாநாயகர் அப்பாவை பேசும் பொழுது எங்களுக்கு நீங்கள் ஃபண்டு தர மாட்டீங்க, நீங்கள் வீர சவர்கர் கோட்சேயினுடைய பரம்பரையில் வந்த உங்களுக்கே இவ்வளோ இது இருக்குதுன்னா எங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ஸோ இதை கேட்டு தான் ஆளுநர் ஆர்.என். ரவி சபையிலேருந்து எழுந்து வெளியில் போனார். ஸோ வீர சவர்கர்னு சொன்னதை ஆளுநர் ஆர்.என். ரவி அக்செப்ட் பண்ணிக்குவார். ஸோ வீர சவர்கரை நீங்கள் இப்படி சொன்னவங்க, இதே வீர சவர்கரை உங்களுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய மகாராஷ்டிரா மாநிலத்தில் நீங்கள் காங்கிரஸ், தேசியவாத காங்கிரஸ், உத்தவ் தாக்கரே, சிவசேனா இவங்களோட கூட்டணியில் இருக்கிறீங்க, இதே ஸ்டேட்மெண்ட்டை அங்கே போய் சொல்ல முடியுமா? அந்த மக்கள் அதை எப்படி அக்செப்ட் பண்ணிக்குவாங்க? நாம் ஒரு நம்மளுடைய வசதிக்கேற்ற மாதிரி வரலாற்றை திரித்தும் மாற்றியும் நம்மளுடைய அரசியலுக்காக சில விஷயங்களை சொல்லியிருக்கலாம், அதை எல்லா மக்களும் அக்செப்ட் பண்ணிக்குவாங்களான்றது ஒரு கொஸ்டின் மார்க். வீர சவர்கரை ஒரு சுதந்திர போராட்ட தியாகியாக தான் மகாராஷ்டிரா மக்கள் பார்க்குறாங்க. அங்கே போய் நம்ம இதே மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டை சொல்லி வாக்கு வாங்க முடியுமா? இதை சிவசேனாவும் தேசியவாத காங்கிரஸும் அங்கே இருக்கக்கூடிய மகாராஷ்டிரா காங்கிரஸும் அக்செப்ட் பண்ணிக்குவாங்களான்றது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். சபாநாயகர் பேசின விஷயத்த சப்டைட்டிலோட பாஜக பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வழக்கம் போல் சொன்ன மாதிரி இவங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் லோக்சபா எலெக்ஷனில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்ற மாதிரி இந்த ஒரு விஷயத்தையும் ஒரு சின்ன விஷயத்தை கூட விடாமல் அவர்களும் கூட இந்த ஒரு விஷயத்தை எடுத்து பரப்புரை பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் அதே மாதிரி திமுகவுக்கு இது எந்த பக்கத்துலேருந்து உதவும் அப்படின்னு பார்த்தோன்னா, வழக்கம் போல் நாங்கள் தொடர்ந்து ஆளுநரை எதிர்க்கிறோம், மத்திய அரசனோட எந்த சமரசமும் கிடையாது, அந்த மோதல் போக்கு அப்படியே கண்டினியூ ஆகுது, மாநில சுயாட்சி அதை உரிமையை நாங்கள் மீட்டெடுக்கிறதுக்கு நாங்கள் தொடர்ந்து இருக்கிறோம் அப்படின்ற ஒரு இமேஜை
மறுபடியும் ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பாக இது அமைஞ்சிருக்குது. இந்த ஒரு விஷயம் பற்றி நியூஸ் 18 தமிழ்நாடு நேற்றுக்கு டிபேட்டில் ஒரு கேள்வி எழுப்பியிருந்தாங்க. ஆளுநர் அந்த உரை மேலே ஒரு விமர்சனத்தை எழுப்பி அதை படிக்காமல் போனதை எப்படி பார்க்குறீங்க? ஆளுநரினுடைய உரிமைன்னு நினைக்கிறீங்களா, மரபு மீறல்னு நினைக்கிறீங்களா, ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய பரஸ்பரமான மோதல் நினைக்கிறீங்களான்ட்டு 3 ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. ஆளுநரினுடைய உரிமை அப்படின்னு சொல்லிட்டு 49% மக்கள் வாக்களித்திருந்தாங்க. மரபு மீறல்னு சொல்லிட்டு 42% பேரும், ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு 9% மக்களும் கொடுத்துருந்தாங்க. கிட்டத்தட்ட 34,000 பேர் வந்துட்டு ஓட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதுலேயும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 50%க்கும் நெருக்கமாக 49% பேர் ஆளுநரின் உரிமை அப்படின்னு சொல்லிட்டு வாக்களித்திருக்கிறாங்க. ஸோ இது வந்துட்டு வழக்கம் போல் வந்துட்டு சில விஷயங்கள் வந்துட்டு அந்த காலத்தில் இருக்கிற மாதிரி என்ன ஒரு விஷயம் எழுதினாலும் எழுதி கொடுத்தாலும் அதை அப்படியே வாசிக்கிறதுக்கு இப்போ இருக்கக்கூடிய பல ஆளுநர்கள் முரண்படுறாங்க. அவர்களினுடைய அரசியல் பின்னணி, அவர்களுடைய சித்தாந்த பின்னணி இது எல்லாத்தையும் தாண்டி உண்மையான விஷயங்கள், உண்மையான ஃபேக்டை எழுதி கொடுத்தார்கள் அப்படின்னா அதை வாசிக்கிறது தவிர்க்கவே முடியாது. ஆனால் சில ஜோடிக்கப்பட்ட சில விஷயங்கள் இருக்குது. அதாவது ஒவ்வொரு இடத்துலையும் முதன்மையான மாநிலம் தமிழகம்னு இருக்கிறத ஆளுநர் படிக்கிறதுக்கு அவர் விருப்பப்படலைன்றதை அமைச்சர் ரகுபதி கூட வந்துட்டு கோட் பண்ணி காட்டியிருந்தார். ஸோ இது முதன்மையானது இவங்க ஃபர்ஸ்ட்ன்றதை சொல்கிறாங்களா, ஃபர்ஸ்ட்னா ரியலாகவே இவங்க ஃபர்ஸ்ட்டாக தான் இருக்கிறாங்களா அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது. அந்த டாப் 5ல் இருக்கிறத நம்ம ஃபர்ஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. இந்த மாதிரியான சில விஷயங்களும் 2 பேருக்கும் நடுவில் முரண்பாடுகளும் இருக்குது. ஸோ இது வழக்கம் போல் கட்சிகள் தங்களுடைய நிலைப்பாட்டை, திமுக மாநில உரிமை, ஆளுநர் எதிர்ப்பு, மத்திய அரசாங்கம் எதிர்ப்பு, இந்த ஒரு விஷயத்தை வந்துட்டு முன்னிறுத்துறதுக்கு முயற்சி பண்ணுறதுக்கான ஒரு ஸ்பேஸை இந்த ஒரு சம்பவம் ஏற்படுத்தி கொடுத்துருக்குது அப்படின்றதான் பார்க்கணும். ஸோ பார்க்கலாம் இது அரசியல் காலத்தில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு சொல்லிட்டு. மறுபடியும் நான் அவங்களே இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.